பெட்ரையல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிட்ரயல் வந்துட்டு அதுக்கு இப்போ டெஃபினிஷனே மாறி போச்சுங்க. இட்ஸ் நாட் பிட்ரயல் எனிமோ. யாருமே வந்து இப்போ சத்யவான் சாவித்ரி அந்த ஃபீலே இல்லை, யாருமே இல்லை. ஒரு சீரியல்ல நான் வந்து இந்த சீனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், அப்படி ஏதாவது இருந்திருக்கு? ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், எஸ். பாவடை கட்டிட்டு குளிக்கிற மாதிரி. பட் என்ன பிரச்சனைனா, நான் இங்கே குளிச்சுட்டு இருக்கேன், அதே பாண்டில் அந்த ஓரத்தில் எரும மாடெலாம் குளிச்சுட்டு இருக்கேன். ஒரு தெலுங்கு சீரியல் பண்ணேன், ஆன்டி ஹீரோ. அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து 4 பேராக சேர்ந்து என்ன ரேப் பண்ணிடுவாங்க. அந்த சீனை எப்படி எடுக்கலாங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது இட் வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். சினிமாக்குள்ள போகும்போது சான்சஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி நல்லாவே. சந்தோஷ் சுப்ரமணியம்ல அந்த அண்ணி ரோல் மிஸ் பண்ணேன். இப்போ நான் அது பண்ணியிருந்தேன்னா ஐ பி அ நோன் ஃபேஸ் இன் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லையா. பாய்ஸா இருக்கட்டும், அப்புறம் 5 ஸ்டாரா இருக்கட்டும், சரி வேணாம் இன்னைக்கு போல நாளைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிஸ் பண்ணேன். லெத்தாஜிக்கா இது வேண்டாம் போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல நான் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய சொன்னீங்களா? ரெக்ரெட் பண்றீங்களா? அதுதான் சொன்னேன், அது ஐ ரெக்ரெட். இப்போ சான்ஸ் வந்தா அஃப்கோர்ஸ் ஓடிடுவேன். எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது? வந்ததுக்கு ரீசனே மணிரத்னம் சார் தான். எனக்கு எப்பவுமே மணி சார் போயிட்டு சார் இதுக்கு தான் வந்தேன் நானுன்னு சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏர்லி மார்னிங் ஷூட் ஆர் நைட் ஷூட்? ஏர்லி மார்னிங் ஷூட். நைட் விரும்புறது இல்ல. வந்துருமே மேம், நைட் ரொட்டீன் ஆகி மார்னிங் பண்ணுவோம், பட் அழுதுகிட்டே பண்ணுவேன். ஐ யூஸ் டு டெல் சன் டிவியில் சேனலில் எப்படின்னா, இங்கே கூட நாங்கள் பின் குத்திக்கணும், இந்த சைடில் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிதான் இப்போ அது எல்லாமே மாறி போச்சு. லைக் இட்ஸ் நாட் ஒன்லி இன் சீரியல் ஒரு சினிமா, நார்மல் லைஃபே மாறி போச்சு. ஹீரோயின்ஸ் வந்து லீனாக இருக்கணும், இல்லை வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்ற பார்வை நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி கேள்வியும் படுறோம். இன்னும் சில இடத்துல பார்க்கணும். சீரியல்ஸில் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கா? போக்கிரியில இருந்தாங்க நான் ஒரு ஃபேனு. நான் அதுக்கு முன்னாடி வந்து யாரோட ஃபேனும் இல்லைங்க. நான் மாதவன் ஃபேனா இருந்தேன். அது நிறைய பேர் ஐயோ மேடி படத்தை எடுத்துட்டு நான் வந்து மேடியோட ஃபேனா இருந்தேன். ஹாய் மேம். வணக்கம். ஹாய், வணக்கம். We are very happy to be interacting with you today. Thank you. உங்க பிஸி ஷெட்யூல் இடையில நாங்க வந்து பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சினிமாக்குள்ள போகும்போது ஏதாவது சான்சஸ் மிஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி நீங்க? நல்லாவே. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இது வேண்டாம் போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல நான் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய சொன்னீங்க. முக்கியமான வாய்ப்புகள் விட்டுருக்கீங்களா? ரெக்ரெட் பண்றீங்களா? அது ஐ ரெக்ரெட். ஏன்னா இப்ப எனக்கு வந்து அப்போ வந்து தேவதர்ஷினி அக்கா வந்து சொன்னாங்க, ஏண்டி இப்படி இருக்க, முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ கூட அந்த அவங்க சொன்னது கூட எனக்கு அப்போ புரியல. ஆனா இப்ப புரியுது. ஓகே, நம்ம வந்து பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இவ்ளோ பேஷனேட்டா இருப்பேனும் அப்போ நான் நாலேஜ் இல்ல. நம்ம இப்படியேதான் இங்கேயேதான் கல்யாணம் பண்ணிப்போம், இதே ஊர்ல தான் இருப்போம், இதே பீப்புள தான் பாத்துட்டு இருப்போம், அதெல்லாம் தெரியாது இல்ல. ஸோ நான் தான் சொன்னேனே, என்னோட ப்ரொஃபஷனல் டெஸ்டினி வாஸ் நாட் டிசைடட் பை மீ. காட் தான். காட் டிசைட் பண்ணேன்னா, நான் ஆஸ் யூ செட், நான் நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாம ஒரு நார்மல் கிட், நார்மல் காலேஜ் கேர்லா தான் இருந்தேன். ஸோ அந்த டைம் நான் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி சாரோட அந்த படம் மிஸ் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியம்ல அந்த அண்ணி ரோல் ஸ்டில் எனக்கு அந்த எல்லாருக்கும் அது ஒரு கிளியர் வியூ. அந்த ஒரு கால் எடுத்து போடுற சீன் நைட் தூங்கும் போது, அது வந்து ஒரு இப்போ நான் அது பண்ணியிருந்தேன்னா ஐ பி அ நோன் ஃபேஸ் இன் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லையா. ஸோ அந்த ரோல் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பாய்ஸா இருக்கட்டும், அப்புறம் 5 ஸ்டாரா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நான் செகண்ட். சங்கர் சார், மணி சார்லாம் எப்படின்னா, அவங்களோட ப்ரொடக்ஷன்குள்ள போகும்போது ஸ்க்ரீன் டெஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம காலேஜில் சேர்ற மாதிரி இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், அப்புறம் மெரிட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 4 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட்ஸ். அதுல நான் செகண்ட் ரவுண்டே போகாம சரி வேணாம் இப்போ இல்லை நான் இல்லை. அப்போ ஐ வாஸ் டூயிங் சீரியல்ஸ் அந்த டைம். ஸோ அதனால இன்னைக்கு போல நாளைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிஸ் பண்ணது. இப்போ சான்ஸ் வந்தா அஃப்கோர்ஸ்
ஓடிடுவேன். இல்ல ஏன்னா ரொம்ப லாங் பீரியடா நீங்க சீரியல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அகைன் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா திரும்பவும் சீரியலுக்குள்ள தான் அந்த பெரிய விஷயமா நாங்க பாக்குறோம். அகைன் இப்போ ஒரு சினிமா சான்சஸ் வந்து இப்ப நிறைய பேர் சீரியல்ல இருந்துட்டு டக்குன்னு சினிமா போறாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்குது. சோ உங்களுக்கு அப்படி கால் வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? நிறைய உடனே போறது இல்ல யாருமே. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். என்னன்னா நம்ம எவ்ரி டே வி ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஸோ நம்ம ஒரு டைம் எடுத்துக்கணும், கேப் விடணும். அப்புறம் வி கேன் டூ இட். அந்த கேப் நம்ம எடுக்கிறதுக்கான அந்த கட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஓகே ஓகே. எந்த டைரக்டர் கூட வொர்க் பண்ணனும் உங்களுக்கு ஏதாவது எனக்கு வந்ததுக்கு ரீசனே மணிரத்னம் சார் தான். எனக்கு எப்பவுமே மணி சார் போயிட்டு சார் இதுக்கு தான் வந்தேன் நானுன்னு சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். பிகாஸ் எனக்கு என்னன்னா இப்போ அஃப்கோர்ஸ் எனக்கு அவரை இப்பவும் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு நோன் பீப்புள் இருக்காங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். நான் வேணும்னா சுஹாசினி மேம் நேராவே போய் பார்க்கலாம். ஸோ ஆனா அப்படி வேண்டாம் எனக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டா ரெக்கக்னைஸ் பண்ணி மெட்ராஸ் டாக்கீஸ்ல இருந்து ஒரு கால் வராதா அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா வந்துடும். நிறைய இதுல பாத்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சில விஷயத்த நீங்க இந்நேரம் வந்து ரெகுலேட் பண்ற நிலைமையில இல்லாம சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மேபி இந்நேரம் உள்ள போயிருக்கீங்க. பட் ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் முடிச்சுக்கலாம். ஓகே மேம், திஸ் ஆர் தட் சீரியல் ஆக்டிங்கா இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி ஆக்டிங்கா? சீரியல் ஆக்டிங். ஓகே. மேக்கப் வித் ஃபுல் கிளாமா ஆர் நோ மேக்கப் லுக்? நோ மேக்கப். ஓகே. early morning shoot or night shoot? early morning shoot. நைட் விரும்புறது இல்ல. வந்துருமே மேம் நைட் ரொட்டீன் ஆகி மார்னிங் பண்ணுவோம். பட் அழுதுகிட்டே பண்ணுவேன். ஓகே. ரொமான்டிக் சீன் ஆர் காமெடி சீன்? ஐயோ ரெண்டும் பிடிக்கும். எனக்கு இப்போ இருக்கிற சினாரியோல பிரீத்தி சஞ்சீவனா என்ன எல்லாரும் வந்து சீனியரா பாக்குறாங்க, மெச்சூர்டா பாக்குறாங்க. ஆமா. சோ எனக்கு இந்த ரெண்டுமே மிஸ் பண்றேன். அஃப்கோர்ஸ் மேபி ஆனந்தராக இப்போ ரீசெண்டா பண்ணேன், காமெடி கொஞ்சம் பண்ணேன். ஸோ ரொமான்டிக். ஓகே ஓகே. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்க பிடிக்குமா இல்ல யூடியூப்ல vlog? இது ஈஸியா அது ஈஸியான்னு கேட்கணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் ஈஸி. ஏன்னா யூடியூப்ல முடிச்சிட்டு ஆமா யூடியூப்ல டெக்னிக்கலா எல்லாமே பண்ணி கரெக்டா இருக்கணும். ஸோ ஆனா பிடிக்கும்னு சொல்ல போனா எனக்கு அஃப்கோர்ஸ் என்ன மோர் ரீச் எனக்கு கொடுத்தது வந்து யூடியூப் தான். ஓகே ஓகே. சிங்கிள் டேக்கா இல்ல மல்டி டேக் வித் பெர்ஃபெக்ஷனா? சிங்கிள் டேக் வித் பெர்ஃபெக்ஷன். டிஃபரெண்டா இருக்கு. நான் ஐ பிலீவ் இன் லைக் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸ். லைக் ஒண்ணுமே ஆக்டரா இல்லைன்னா அது வர கஷ்டம். ஆக்டர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா ஆக்டரா இருந்தோம்னா இப்போ நான் இன்ஸ்டன்டா இப்போ நான் உங்க கையை தொடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சிலிர்க்கும்ல, அந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எனக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல தான் வரும். செகண்ட் டேக்ல அது தெரிஞ்சிரும். உங்களுக்கு ஈஸியா வரும் பிகாஸ் என்ன யூ ஆர் பரதநாட்டியம். அதனால எனக்கு கொஞ்சம் மோர் நடிக்கிற ஆக்டர்ஸ் ஓடுவேமே. I will not tell them what I'm going to do. ஓகே. ஃபேமா இருக்கு பிடிக்குமா இல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப்? ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி யூ ஆர் இன் ஃபேம். ஓகே 12 hours ஃபேம்ல இருக்க பிடிக்கும், 12 hours பீஸ்ஃபுல்லா இருக்க பிடிக்கும். ஓகே. ட்ரூத் மட்டும் சொல்லுங்க மேம். செட்ல ஏதாவது கிரஷ் இருந்திருக்காங்களா? செட்ல இருந்திருக்காங்க. இல்ல இப்ப இருக்காங்க. இப்போ இல்ல இருந்திருக்காங்களான்னு யோசிச்சே ஏதாவது இருக்கா? இப்போ இல்ல. ஓகே ஓகே. ஃபேன்ஸ்ல இருந்து ஏதாவது வியர்டான மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா? ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வியர்டான ஏதாவது ஒன்னு சும்மா பார்த்துட்டு என்னடா இப்படி அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்பெல்லாம் வியர்டா தான மெசேஜே அனுப்புறாங்க. क्वेश्चन கேட்க கூடாது. ஓகே. மோஸ்ட் ஆக்வர்ட் சீன் யூ ஆக்டட். ஏதாவது இந்த சீன் ஆக்வர்டா இருந்திருக்கா நீங்க ஆக்ட் பண்ணும்போது? இல்ல உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணி இருக்கா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல? இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஏர்லி ஸ்டேஜ்ல அப்படி ஏதாவது? ஏர்லி ஸ்டேஜ்ல இல்ல இவ்வளவு பேருக்கு முன்னாடி இந்த சீனை போய் பண்ண சொல்றாங்க அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மேபி நான் ஹீரோயினா பண்ணும்போது அந்த மாதிரி சீன்ஸ் நாங்களே பண்றோம்னு சொன்னா கூட பண்ண மாட்டாங்க. ஆமா நாங்க எப்படின்னா ஐ யூஸ் டு டெல் சன் டிவில சேனல்ல எப்படின்னா இங்க கூட நாங்க பின் குத்திக்கணும், இந்த சைட்ல தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிதான் இப்போ அது எல்லாமே மாறி போச்சு. லைக் இட்ஸ் நாட் ஒன்லி இன் சீரியல் ஒரு சினிமா, நார்மல் லைஃபே மாறி போச்சு. பட் ஆக்வர்ட் ஒரு தெலுங்கு சீரியல் பண்ணேன். அதுல வந்துட்டு ஐ எம் லைக் ஒரு நர்ஸ். இப்போ கூட அது வந்து யூடியூப்ல ராஜுகாரி கூத்துருன்னு ரிப்பீட் மோட்ல வருது. நான் லீட் பண்ணேன். அதுல என் கேரக்டர் என்னன்னா ஒரு ஹீரோ, ஆன்டி ஹீரோ. அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து 4 பேரா சேர்ந்து என்ன ரேப் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு சீன் வந்து எப்படி எடுக்கலாம், பிகாஸ் நர்ஸ் ஸ்மால் ஸ்கர்ட்,
ஸோ ஸ்டாக்கிங்ஸ்லாம் போட்டிருந்தாலும் அந்த சீனை எப்படி எடுக்கலாங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது இட் வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். அந்த என்னடா இப்படி எடுக்க போறோம், என்னடா பண்ண போறாங்க கடைசியில, நம்ம 9 மணி எப்போ ஆகும், நம்மள எப்போ விடுவாங்க. ஓகே ஓகே மேம். ஆக்டிங்ல ரொம்ப பிக்கெஸ்ட் ஃபியரா இது இருக்கு எனக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க? இன்னுமே இருக்கு எனக்கு. பேக் டாக் பண்றது, பேக் பின்னாடி பேசுறது. ஓகே, அது இருக்கா? அது இருக்கும்ல, எல்லா ப்ரொஃபஷன்லயும் இருக்கும். ஓகே, ப்ரொஃபஷன் மட்டும் இல்ல, wherever we work. ஓகே, இத பத்தி கேட்டதுனால அந்த கேள்வி கேட்கணும். பெட்ரையல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிட்ரயல் வந்துட்டு அதுக்கு இப்போ டெஃபினிஷனே மாறி போச்சுங்க. இட்ஸ் நாட் பிட்ரயல் எனிமோர். ஓகே ஓகே. யாருமே வந்து இப்போ சத்யவான் சாவித்ரி அந்த ஃபீலே இல்ல, யாருமே இல்ல. நார்மல், நான் தான் சொன்னேனே, நீங்க ஒரு நார்மல் ரோட்ல ஒரு பர்சன் நடந்து போறது கூட எவ்ரிவன் ஹேவ் தேர் ஓன் வியூ இன் தேர் லைஃப். ஸோ அதனால பிட்ரேலுங்கிற வார்த்தைக்கு இப்போ மீனிங்கே இல்லை. ஓகே, நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? பிட்ரேல் இன் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, எப்படி இருந்தது மேம்? அது ஏதாவது கத்து கொடுத்திருக்கா லைஃப்ல? நான் சிரிச்சிட்டு போயிருவேங்க, டஸ்ட் தட்டுறமா தட்டிட்டு போறேன். என்னால முடியல, நீங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன். ஓகே, என்ன இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே உண்டு. ஈவன் வென் வி என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட்ல கூட இல்ல, என்ன ப்ரொஃபஷனல் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டோட தான் கார் எடுப்பேன் காலையில. ஸோ அது எப்பவுமே என்ன வந்து டிராவல் பண்ண விட்டு. ஒன் ரூமர் அபவுட் யூ தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். உங்களை பத்தி வந்து ஏதாவது ஒரு ரூமர்? இப்போ வந்திருக்கிற ரூமர்ஸ் எல்லாமே ராங் தான். அட முட்டாளுங்களா நாங்க இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். சி, நாங்க அதான் சொல்றேனே, நாங்க எங்க லைஃப பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. ஓ ஃபைன். ஓகே, செட்ல மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் கோ ஆக்டர் யாரு? ஃபன்னியஸ்ட் கோ ஆக்டர் எனக்கு இப்போ ஆனந்த கண்ணன் இறந்துட்டாரு. அதே மாதிரி வெரி ஸ்வீட் பர்சன். ஐ மிஸ் ஹிம். நிஜமாவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பெருசா we were never been like ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்த பீப்புளும் கிடையாது. பட் ஒருத்தர் இறந்ததுக்கு நான் அழுதேன்னா ஆனந்த கண்ணன். அதே மாதிரி சாய் பிரசாந்த் ஒருத்தர், அவரும் ஹீஸ் நோ மோர். பட் அவரு இருக்கிறதுலே காமெடி. நான் சொல்லுவேன், டே பழைய சாதம் சாப்பிட போறேன்டா வீட்டுக்கு போய், நானும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன்னு வருவான். வெரி ஸ்வீட். அவரோட ஸ்ப்ளெண்டர் கொண்டு வந்து என்ன வண்டி ஓட்டு, ஒரு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, பிரதர் சிஸ்டரா, நல்ல இல்ல அவர் என்கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்த்தாரா? அந்த ஏஜும் இல்ல அந்த டைம் தான். we were just 19. எனக்கும் அவருக்கும் மந்த்ஸ் டிஃபரன்ஸ் தான். ஸோ 2 பேரும் 18, 19 போது we traveled together. ஸோ அது ஒரு நல்ல ஒரு, ஆனா அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே ஒரு காமெடி பீஸா தான். ஓகே ஓகே. சினி ஃபீல்ட்ல ரொம்ப இரிட்டேட்டான மொமெண்ட் அப்படின்னா? இரிட்டேட்டான மொமெண்ட் எவ்ரிடே வருங்க. ஏன்னா டைமிங் சென்ஸோ இல்ல நம்ம இதுவோ அதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அது ஓகே ஓகே. ஒரு சீரியல்ல நான் வந்து இந்த சீனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன், அப்படி ஏதாவது இருந்திருக்கு? ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன், எஸ். என்னன்னா அப்பாங்கிற ஒரு சீரியல். அது வந்து ரொம்ப நேச்சுரலா, சுகிமூர்த்தின்னு ஒரு டைரக்டர், இஸ் லைக் கும்மாளம் படம் டைரக்டர், அவர் மூவி டைரக்டர். அவர் ரொம்ப நேச்சுரலா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெருங்களத்தூர், எனக்கு ஸ்டில் ரிமெம்பர், அங்க இருக்கிற பாண்ட், அந்த பாண்ட்ல குளிக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் அந்த பாவடை கட்டிட்டு குளிக்கிற மாதிரி. பட் இட் வாஸ் வெரி ஜென்யூன், ரொம்ப அழகா எடுத்தாரு. பட் என்ன பிரச்சனைனா, நான் இங்க குளிச்சிட்டு இருக்கேன், அதே பாண்ட்ல அந்த ஓரத்துல எரும மாடுலாம் குளிச்சிட்டு ஸோ அந்த சைடு எரும மாடு குளிச்சுட்டு இருக்கு, நான் இங்க எனி டைம் எனக்கு வந்து கேன் வாட்டர்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. ஒரு தடவை நான் டிப் பண்ணி எந்திரிக்கணும். கஷ்டம் இல்ல? ஆமா, ரொம்ப டிஃபிகல்ட்டா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஹோல் ஊர் வேற ஷூட்டிங் இல்லையா, எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஸோ தட் வாஸ் தட். ஒரு ஹேபிட் வந்து உங்ககிட்ட இருந்து இன்ன வரைக்கும் சேஞ்சே ஆகல, ஆனா இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது? இந்த ஹேபிட் என்கிட்ட இருந்து சேஞ்ச் ஆகல, ஒரு 50% சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியா? 50% இல்ல, ஒரு 25% சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 75% நம்ம கிட்ட ஒட்டிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, அதான் இந்த குட்டி குட்டி பிட்ரேயல்ஸ், குட்டி குட்டி விஷயங்களை பார்த்தா கோவம் வரும். யாராவது தப்பு செய்யறாங்க, அது ரொம்ப சரியான விஷயம் தானே நம்ம மனுஷங்களுக்கு வர்றதுன்றது. இல்ல, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கவுங்க லைஃபை பார்த்துட்டு போனாலே போதும். அடுத்தவங்களை போய் திருத்தணுங்கிற இடத்துல நம்ம இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அதனால அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். இஃப் நாட் ஆக்டிங் அப்படின்னா என்ன ஜாப் வந்து நீங்க போலான்னு இருக்கீங்க? டான்ஸ் சொல்லக்கூடாது, பிகாஸ் ஏன்னா நீங்க 3 வயசுல இருந்து டான்ஸ். ஆக்சுவலா நான் வந்து ஹாஃப் வே ஆடிட்டிங், நான் சிஏ வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம் ஒரு பேப்பர் வரைக்கும், அது 2 செட் ஆஃப் பேப்பர்ஸ், அதுல ஒரு பேப்பர் வரைக்கும் எழுதிருக்கேன்.
ஸோ அதனால நான் இது இல்லைன்னா அதை தான் பண்ணிருப்பேன். அப்படியா? நான் கூட டான்ஸ் சொல்லிடுவீங்கன்னா அது முன்னாடியே அது வேண்டாம் அப்படின்னு. சஞ்சய் சாரோட சீரியல்ஸ் எவ்வளவு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்சுவலி அவர் ப்ரொஃபஷனலா ஒரு பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் பார்த்து லவ் நான் பண்ணேன். உங்ககிட்ட ஒன்று சொல்றதை கன்வே பண்ணிடுங்க. 10th எக்ஸாம் அப்ப முடியாம திருமதி செல்வத்தை போட்டு வச்சுக்கிட்டு அப்படி பார்க்க வச்சாங்க மேம். நானுமே ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தேன். அந்த அளவுக்கு அந்த சீரியல் பயங்கர இதா இருந்தது. எனக்கு ப்ரொஃபஷனலா அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவரோட எந்த சீரியல் இல்ல எந்த படம் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது? இல்ல இப்ப கூட நான் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல அவரை டேக் பண்ணி நிறைய அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வேற ஆமா, ஆமா, போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல எந்த ஆக்டருமே ஒரு நண்பன் பிளஸ் ஒரு நம்மளுக்கான ஸ்கோப் கிடைக்குதாங்கிற அந்த ஏக்கத்தோட ஒரு ஆக்டர் எல்லாருமே தான் டிராவல் பண்ணுவோம். பெரிய படத்துலயா இருக்கட்டும், சின்ன இப்ப யானையிலயா இருக்கட்டும், ஆமா ஆமா. சொந்த தம்பி, சொந்த சுமந்திரகனி சார் ரொம்ப ஃப்ரெண்டு, சொந்த மச்சான் தான், அவர் தான் மாமா தான் வந்து டைரக்ட் பண்ணாலுமே அவருக்கான இடம் கிடைக்காதாங்கிற ஏக்கத்தோடயே தான் அவர் இத்தனை வருஷம் டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்டால எவ்வளோ 200% கொடுக்கணுமோ அதை அவர் கொடுக்குறாரு. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட். ஓகே, அவங்களோட சீரியல்ல நீங்க வந்து திஸ் ஆர் தட் சொல்லுங்க. மெட்டி ஒலியா இல்ல மைடியர் பூதமா? மைடியர் பூதம் பண்ணாரா? மெட்டி ஒலி குட்டி ரோலா இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வைக்கணும். எங்க ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணி மெட்டி ஒலி. ஓகே சரி, மெட்டி ஒலி அப்படி இல்லைன்னா ஆனந்தம். மெட்டி ஒலி. ஓகே, மெட்டி ஒலி அப்படி இல்லைன்னா நானல். மெட்டி ஒலி. ஓகே, மெட்டி ஒலி அப்படி இல்லைன்னா யாரடி நீ மோகினி. மெட்டி ஒலி. மெட்டி ஒலி இல்லைன்னா திருமதி செல்வம். திருமதி செல்வம். ஓகே, திருமதி செல்வம் இல்லைன்னா விளக்கு வச்ச நேரத்துல. திருமதி செல்வம். ஓகே, திருமதி செல்வம் கண்மணி. திருமதி செல்வம். நீங்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது கடைசியா கொண்டு வந்து வைக்கலாம்னு நினைச்சேன், இடையில போயிடுச்சு. விஜய் சார்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மூவிஸ் வந்து ரொம்ப இது பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களோட பிளைண்ட் ரேங்கிங் கொடுங்க. நான் ஒரு 10 படம் சொல்றேன், நீங்க 1ல இருந்து 10க்குள்ள நீங்க வந்து செட் பண்ணி கொடுத்துறணும். இது வந்து ட்ரெண்டிங். நான் எல்லாத்துக்கும் வந்தா கொடுப்பேன். இல்ல இல்ல இல்ல, நாங்க வந்து அவரோட ஓல்டு மூவிஸ் தான் எடுக்க போறோம். நியூவா வந்து எதுவுமே ஓல்டு மூவிஸ் தான் எனக்கு தெரியாதுங்க. நீங்க அது 1ல இருந்து 10க்குள்ள பிளைண்ட் போக்ரில இருந்தாங்க நான் ஒரு ஃபேனு. நான் அதுக்கு முன்னாடி வந்து யாரோட ஃபேனும் இல்லைங்க. பரவாயில்ல, நான் மாதவன் ஃபேனா இருந்தேன். அது நிறைய பேர் ஐயோ மேடி படத்தை எடுத்துட்டு நான் வந்து மேடியோட ஃபேனா இருந்தேன். ஓகே, ஒன்னு 2 லெவல், ஒன்னு மேடி, இன்னொன்னு வந்து லியானார்டோ. அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தோம் அந்த டைம். சோ போஸ்டர்லாம் ஒட்டினேன் அப்படின்னா, வீட்ல போஸ்டர் ஒட்டினேன்னா மேடிக்கும் லியானார்டோ தான். அவ்வளவு பிடிக்குமா? போக்ரி வந்து ஆஃப்டர் ப்ரொஃபஷனலா வந்ததுக்கு அப்புறம் விஜய். சரி ஓகே, நான் கேக்குறேன். நீங்க எங்கெங்க அதை செட் பண்ண முடியுமோ செட் பண்ணி கொடுங்க. பிளைண்ட் ரேங்கிங்ல துல்லாத மனமும் துள்ளும். சிம்ரன் விஜய் ஆக்சுவலி இல்ல. அப்போ 1 2 இது நீ மத்ததெல்லாம் 1ல இருந்து 10. அதான் பிளைண்ட் ரேங்கிங். ஓகே 5. ஓகே 5. குஷி. குஷி வந்து 6. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் 8. ஓகே, காதலுக்கு மரியாதை. அவருக்கு அது ஒரு பிரேக் அவருக்கு ஆக்சுவலா. 5 கொடுத்து 4. ஓகே, பூவே உனக்காக. 7. ஓகே, லவ் டுடே. லவ் டுடே வந்து எனக்கு அந்த மீசை வச்ச விஜய் பிடிக்காது. 8. பிடிக்கலையா? அவ்வளவு திக்கு மீசை வச்ச விஜய் எனக்கு அந்த டைம் அதான் சொல்றேன். ஓகே ஓகே 9. 9. ஓகே ஓகே, மின்சார கண்ணா. 9 எதுக்கு கொடுத்துருக்கலாமே. சரி, வேற என்ன இருக்கு? 4 1 2 3 1 2 3 இருக்கு. 10 இருக்கு. 10 மின்சார கண்ணா. ஓகே, ஷாஜகான் லைக் 3. ஓகே, சச்சின். எல்லாருக்கும் பிடிச்சது, என் ஹஸ்பண்டுக்குலாம் வெறித்தனமான ஒரு இது. அப்படியா? 2. ஓகே, வசீகரா. ஓ ஷிட், மாத்திக்கிறேனே. ஓகே, சச்சின் 1, வசீகரா 2. வசீகரா கூட நான் வந்து ஆக்சுவலி இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வசீகரா தான் இருந்தது, அப்புறம் தான் சச்சின் இருந்தது. வெரி பேட். நான் வந்து துப்பாக்கி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொன்னல போக்கிரி, துப்பாக்கி, மெர்சல், அப்புறம் தெரி. இந்த லிஸ்ட் எங்க ப்ரொடியூசர் எடுத்தாரு. எடுக்கும் போதே என்னப்பா இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்திருக்கீன்னு கேட்டதுக்கு, இல்ல மேம்க்கு அந்த கேட்டகரியில கொடுப்போம். நான் அந்த டைம் லேடியே கிடையாது. நான் அதான் சொல்றேனே, நான் என்னோட லவ் டுடே டைம்ல எல்லாம் அவரது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் தெரியுமே தவிர பார்த்தது கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த காதல் தேசம், காதலன், இந்த படம் எல்லாம் பாத்திருக்கேன். குஞ்சுமோகன் சாரோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் டு கெட் ப்ரிவியூ போவோம். சோ அது பாத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா டீனேஜர், லைக் எனக்கு தெரிஞ்ச அந்த 10th ஸ்டாண்டர்ட் மூட் தான் அந்த 98ல காதல் கொண்டேன். அப்புறம் அலைப்பாயுதே,
அதனாலதான் மேடி பக்கம் போயிட்டீங்க. அந்த டைம்ல இருந்தா மூவிஸ் பெருசா பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபைன் ஃபைன். சோ இல்லனா நம்மளுக்கு வந்து செட் ஆஃப் பாக்ஸ்ல எஸ்சிவில போடுற படத்தை தான் பார்ப்போம். ஆமா. அப்ப நம்ம கேபி சார் படம் பார்த்து வளர்ந்தவன் நான். ஓகே. அந்த இப்ப நீங்க வருத்தப்பட்டதுனால இந்த ஆப்ஷன் வைக்கிறேன். நான் அப்ப சொல்லாத படங்கள்ல இப்ப லிஸ்ட்ல இப்ப வரைக்கும் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்ச விஜய் சார் படம் எனக்கு எனி டைம் போக்ரி ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே போக்ரி, அப்புறம் அவரோட முருகதாஸ் சாரோட மூவிஸ்ல துப்பாக்கி, ஓகே. அண்ட் அதனாலதான் இந்த 2 படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லியோட காம்பினேஷன்ல வந்து இட் இஸ் தெரி. அது மூணுமே எப்படி இருக்கு மேம்? அப்படி அந்த கேரக்டர்ல அந்த மாதிரியான கதை பண்ணிட்டு இப்படி ஒரு கதை பண்றாரு, பாக்க எப்படி இருக்கு? இப்ப பயங்கர ஆக்ஷன் தான் இப்போ ஃபுல்லாவே. see everyone have their own changes இல்ல. எனக்கு மெச்சூர்ட் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் த லவர் பாய். எனக்கு லவர் பாய் வந்து ஐ திங்க் அஜித் ரொம்ப நல்லா இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா முகவரிலாம் இட்ஸ் a nice மூவி அந்த டைம். ஓகே. பட் ஆஃப்டர் போக்ரி அவ விஜய் யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஹீரோ கூட ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எனக்கு மாதவன் ரொம்ப அதான் சொல்றேனே, மாதவன் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நான் நேர்ல பார்த்தது மாதவன் தான். ஏன்னா நம்ம மேலிது வந்து மின்னலேக்கு அப்புறம் பார்த்தாலே பரவசம் பண்ணாரு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் அது வந்து பார்த்தாலே பரவசம் வந்து இட்ஸ் சம்திங் டு டூ வித் கேபி சாரோட அச்சீவ்மெண்ட். 100th மூவியோ இல்ல 125 சம்திங் லைக் தட். அப்போ வந்து கமல் சார், ரஜினி சார் எல்லாரும் ஒரே டைம்ல வந்திருந்தாங்க. ஹோல் இண்டஸ்ட்ரியா ஆல்பர்ட் தியேட்டர்ல ஃபுல்லா வெறும் இண்டஸ்ட்ரி மட்டும் இருந்துச்சு. ஆல்பர்ட் தியேட்டர் ஃபுல்லா. அதுல எல்லாரும் எவ்ரிவன் வேர் லைக் கிரேசி அபவுட் சீயிங் ரஜினி சார் அண்ட் கமல் சார். ஐ வாஸ் கிரேசி அபவுட் சீயிங் மேடி. ஓகே. சோ எனக்கு மேடியை ரொம்ப பிடிக்கும். ஓகே 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 மேம். கடைசி கேள்வி அதை வைக்கிறேன். இவ்வளவு நேரம் நிறைய பேசணும். இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எனக்கு தோணுது. அதனால நினைக்கிறேன். ஹீரோயின்ஸ் சூஸ் பண்ற இருக்குல்ல, அது வந்து இன்னுமே வந்து ஹீரோயின்ஸ் வந்து லீனா இருக்கணும், இல்ல வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கணும் அப்படின்ற பார்வை நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி கேள்வியும் படுறோம். இன்னும் சில இடத்துல பார்க்கணும். பட் அதை உடைக்கிறதுக்கு நிறைய ஹீரோயின் இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சீரியல்ஸ்ல அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கா? அப்போ லீடா பண்ணும்போது ஸ்ட்ரக்சரா தான் வேணும், லீனா தான் வேணும், பாக்குறதே இல்ல. ஓகே. see அவங்களுக்கு என்ன பேக்கப் இருக்காங்கன்னா இப்போ சீரியல்ஸ்ல பாக்குறாங்க. ஓகே. வாட் தே ஹவ் டன் ஆல்ரெடி, இல்ல அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓகே. இதுதான் பேசிக்கா பாக்குறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் நாட் அபவுட் த லுக்ஸ், ஹைட், பாடி வெயிட். எனக்கு தெரிஞ்சு 90s அந்த டைம் வரைக்கும், சிம்ரன் ஜோதிகா இந்த டைம் வரைக்கும் அந்த பாடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. போட்டோ லுக்ஸ், அதுக்கப்புறம் அந்த இந்த ட்ரெஸ்ல எப்படி இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ல எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அது பாக்குறது இல்ல. அண்ட் மூவிஸ்ல கூட கேரக்டருக்கு கரெக்டா இருக்காங்களான்னு தான் பாக்குறாங்க. இன்னும் பிகாஸ் இப்ப சிறை ஹீரோயினே பாருங்க. ஓகே. தனுஷ் சார் இப்ப ஏதோ ஒரு இதுல கூட சொல்லியிருந்தாரு, என்னோட இதுல கூட சொல்லியிருந்தாரு. see it something எப்பவுமே இந்த காலமா அந்த காலமோ நீ ஹீரோயின் அப்படின்னா அந்த ஒரு 10 பேருக்கு நடுவில் அவ தனியா தெரியணும். அந்த ஒரு சம்திங் ஷுட் பி தேர், ஒரு ஸ்பார்க் இருக்கணும் அந்த ஒரு பர்சன் கிட்ட. அப்போ கண்டிப்பா அவங்க செலக்ட் ஆவாங்க. ஓகே. இல்ல இந்த வெயிட்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, பாடி வெயிட் நித்யா இருக்காங்க. நித்யா இருக்காங்க. இப்ப ஜோ மேம்மே ஒரு லெவல். ஜோ மேம் ஃபர்ஸ்ட்லாம் சப்பியா தானே. ஆமா, இப்போ கொஞ்சம் இடையில தான். நான் எப்பவுமே சப்பி தான். நான் எப்பவுமே ஒல்லியா இருந்தது இல்ல. அந்தந்த டைமுக்கு நான் சப்பியா தான் இருந்திருக்கேன். ஓகே. இப்ப பாக்கும்போது மேபி அங்க அந்த டைம் ஒல்லியா இருந்திருக்கேன்னு தோணும் ஜோ மேம் மாதிரி. பட் அந்தந்த டைமுக்கு நான் சப்பியா தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு சொசைட்டி மாறி இருக்குன்னு வச்சுக்கலாம் கம்பேரிட்டிவ்லி முன்னாடில இருந்து. பட் ஆனா இன்னுமே இந்த பாடி வெயிட்னாலயோ இல்ல ஸ்ட்ரக்சரா இல்லாததுனாலயோ சூஸ் பண்ற ஃபீல்டுக்குள்ள போக முடியல. குறிப்பா இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா நிறைய கிரிட்டிசிசம் பண்றாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா இருக்கணும். கிரிட்டிசிசம் நீங்க பார்த்துட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா லைஃபை நீங்க கொண்டு போகவே முடியாது. ஓகே. ஈவன் சமைக்கிறதுல கூட உப்பு சில பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் உப்பு இல்லாம சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போற மைண்ட் செட் இருக்கணும். ஓகே. இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஸோ அதே மாதிரி பேஷனேட்டா நிஜமாவே வெறித்தனமா யூ நீட் டு அச்சீவ் சம்திங், ஆர் நமக்குள்ள இந்த விஷயம் இருக்கு, பிளஸ்ஸா ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் அப்படிங்கிற பர்சனால மட்டும்தான் மீடியால வர முடியும். ஓகே ஓகே. சும்மா ஏதோ ஒன்று நானும் வரேன் அப்படின்னு வரவங்களுக்கு கண்டிப்பா அங்க ஸ்பேஸ் இருக்காது. ஓகே ஓகே. ஸ்ட்ரகிள், யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள். வேறெவர் யூ ஆர், ஸ்ட்ரகிள் பண்ணாதான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும்.
ஓகே நைஸ். நிறைய விஷயம் பேசணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி எல்லாரும் கூப்பிட ஷெட்யூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா விசில்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். Thank அந்த you. அந்த பாசிட்டிவான ஒரு நேச்சரோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுன்றது இப்போ ரொம்ப கஷ்டம். டக்குன்னு எடுத்தோன்னே திட்டிடுவாங்க, டக்குன்னு எடுத்தோன்னே ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் யூ லிஃப்டட் ரொம்ப அழகா அதை கொண்டு போறீங்க. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி டு இன்னைக்கு உங்களோட இன்டராக்ட் பண்ணது. Thank you so much. Thank you. தேங்க்யூ.